ஆக ஒரு மத வேற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக உருவாக்கி அதை மற்ற இயக்கங்கள் மீது பழியை போடுவதற்கு தமிழகத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பது எனது கருத்து. வேண்டுமென்றே மத சார்புள்ள ஒரு தமிழ்நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்திற்கு மதவெறிக்கு பலியான என்ற ஒரு வார்த்தையை போட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க. இது எப்படி எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியும்? ஆக இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு எது என்றாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், மற்றவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே ஓடுவதும் தான் இந்த ஆட்சியோட நடவடிக்கையா இருக்கு. என்ன சட்டமன்றத்தில் அறிவிச்சுன்னா நான் அது கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அவரு. அதனால நாங்க இப்போ கொடுத்ததை பாராட்டும், அவ்வளவுதான். சிஏஏ சட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு துளி கூட அனுமதிக்க மாட்டோம்னு முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? சிஏஏ இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் எல்லாமே மதம் சார்ந்து கொண்டு போறாங்க. ஒரு அமைதியாக இருக்கின்ற தமிழ்நாட்டை வேண்டுமென்றே மத சார்புள்ள ஒரு தமிழ்நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்திற்கு மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. இவர்கள் குற்றம் சாட்டும் ஒரு இயக்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று வழக்கு மன்றத்திலேயே தீர்ப்பு வந்தாகிவிட்டது. தீர்ப்பு வந்த பின்பும் அந்த இயக்கத்தை அதோடு தொடர்பு கொண்டு இந்தியா முழுவதும் இல்லை, எல்லாரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் மதவெறிக்கு பலியான என்ற ஒரு வார்த்தையை போட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க. இது எப்படி எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியும்? அதே மாதிரி மத நல்லிணக்க பாடல்னு பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த மாநிலத்தில் முதல்வர் இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லி இந்துக்களை துவேஷமாக பார்க்கின்ற ஒரு முதல்வர் ஆட்சி செய்கின்ற ஒரு மாநிலத்தில் மத நல்லிணக்கத்தோட பாடலை நாங்கள் பாடுவோம் என்று சொல்ற யார்கிட்ட என்ன விதையை நீங்கள் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள்? வேங்கை வயல் என்ன நடந்தது? நீங்க இன்னைக்கு பல இயக்கங்களை உள்ள விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு வேங்கை வயல்ல நடந்த ஒரு சம்பவம், அதாவது நலமாக தண்ணீர் குடித்து கொண்டிருந்தவர்கள் மலமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. என்ன செஞ்சீங்க? ஆக இதையெல்லாம் பார்க்காம சும்மா எதையாவது குற்றம் சாட்டி மதத்தை இப்பொழுது அவர்கள் தான் அதிகமாக பேசுகிறார்கள். யாரும் மதத்தை பத்தி இப்ப பேசல. ஆக ஒரு மத வேற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக உருவாக்கி அதை மற்ற இயக்கங்கள் மீது பழியை போடுவதற்கு தமிழகத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பது எனது கருத்து. எடப்பாடி பழனிசாமியுமே அதே கருத்து சொல்லியிருக்காரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் மத வேற்றுமையை யாரும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். பழனி கோயில்ல குறிப்பாக சில சிக்கல்கள் 2-3 நாளா ஏற்பட்டு தைப்பூசத்துக்கு போனவங்க அந்த கூட்ட நெரிசல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் இப்போ இந்து கோயில்களின் வருமானத்தை எடுத்துக்கொள்ளும் அரசாங்கம் அந்த வருமானத்தை வைத்து அங்க உள்ள கூட்டத்தை சரி செய்வதோ அவர்களுக்குன்னு வசதிகளை செய்து கொடுப்பதோ. நீங்க சொன்னீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை போய் கொண்டு இருப்பாங்க, எவ்வளவோ விபத்துகள் ஏற்படுகிறது. ஆனா வழியில அவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளோ அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற நடவடிக்கைகளோ எதுவுமே மேற்கொள்ளப்படுவதில்லை. ஆக இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு எது என்றாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், மற்றவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே ஓடுவதும் தான் இந்த ஆட்சியோட நடவடிக்கையா இருக்கு. இல்ல, அது நாம சொல்லல, உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் எந்த நம்பிக்கை உள்ளவர்களோ அந்த நம்பிக்கை உள்ளவங்க போகணும். நம்பிக்கை அந்த மதம் சார்ந்தவர்கள் இல்லாம நான் உண்மையாகவே அதை வழிபடுவதற்கு தான் போகிறேன் என்று சொல்லணும். இது நாம இல்லை, இது வழக்காடு மன்றத்துல உயர்நீதிமன்றம் சொன்னது. அதனால அதுக்கு நாம கமெண்ட் பண்ண முடியாது. நான் அது சரின்னு தான் பாக்குறேன், வரவேற்கிறேன். சரிங்க மேடம், இப்போ பாண்டிச்சேரியில் 2022-23 முடிச்ச மாணவர்களுக்கு லேப்டாப் போராட்டம் பண்றாங்க. இல்ல, நேத்து முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்க, நான் என்ன சட்டமன்றத்தில் அறிவிச்சேன்னா நான் அது கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அவரு. அதனால நாங்க இப்போ கொடுத்ததை பாராட்டும், அவ்வளவுதான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.